முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது நானும் அண்ணன் தேவா அவர்களும் அண்ணன் பாக்கியராஜனும் கூட போயிருந்தோம். 18 நிமிட சந்திப்பு. அந்த சந்திப்புல உண்மையிலே எந்த அரசியலும் பேசப்படவில்லை, அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர், எங்க தம்பியவோ என் தங்கச்சியவோ எங்க அம்மா அப்போ யாரும் தெரியாது, ஆனா என் வீட்டுல ஒரு துக்கம் அப்படின்னா எங்க வீட்டுல போய் கேட்பாரா, என்கிட்ட வந்து கேட்பாரா? என்கிட்ட தான் கேட்பாரு. அதே போலதான் முத்துவ நேரடியாக அண்ணன் சீமானுக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் அண்ணன் சீமானுடைய தகப்பனார் இருந்ததுக்கு ஸ்டாலின் அவர்கள் அழைச்சி பேசியிருக்காரு. அண்ணன் சீமானுக்கு உடம்பு சரியில்லாம போட போது ஸ்டாலின் அவர்கள் அழைச்சி பேசுறாரு. அந்த நன்றி கடன் அடிப்படையில் அவர் வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்திருக்கிறது. அவங்க வீட்டில் அவங்க மனைவி மட்டும் தான் இருக்காங்க. அழகிட்டுல கேட்கலாம் நினைக்கும் போது அவர் மதுரைக்கு மறுநாள் காலையிலே போயிட்டாரு. சரி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் கேட்போன்னு அப்பாயின்மெண்ட் கட்டினா அவர் உடனே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் சந்திப்பு இதான் நடந்துச்சு. யதார்த்தமான உண்மை. இதை வைத்துக் கொண்டு அன்னைக்கே சொன்னாங்க ஒரு வீடியோக்கு 2 லட்சம். யாரு சாட்டைக்கு ஒரு வீடியோக்கு 2 லட்சத்துக்கு பெண் டீம் பேசிருச்சான். வாரத்துக்கு 3 வீடியோவா விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னு. சாட்டையினுடைய அக்கௌண்ட் வெளிப்படைத்தன்மையோட இருக்கு. தயவு செய்து ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். ஒத்த பைசா வரலடா, ஒத்த பைசா வரல. 20 லட்சம் வரணும். வந்தாலும் கொஞ்சம் 2-3 கேமரா வாங்க வேண்டியிருக்கு, ஒரு ட்ரோன் வாங்க வேண்டியிருக்கு. அவ்வளவு ட்ரையா தான் போய்கிட்டு இருக்கு. கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஆனா கொடுத்தாலும் நான் அவங்கள தான் திட்டுவேன், திமுக திட்டுவேன். அது ஒரு விஷயம். அப்படி பணம் வருது அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பத்திலே கட்டினாங்க. அப்ப அந்த இமேஜ், அதாவது தாவேக்காவை எதிர்த்தா திமுக பணம் கொடுக்கும். இது திமுக ஸ்டைல்.